தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கான விடையாக தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நீங்களும் உங்களுக்கு டெய்லரிங் சார்ந்த ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னுடைய அலைபேசி இருக்குது. உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் அனுப்பி வைக்கலாம். உங்கள் கேள்விக்கான விடை நிச்சயமாக நம்ம வீடியோவாக வரும். அப்படி இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா வீடியோ வரும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீடியோ நிறைய பேர் கேட்கறதுனால பார்த்தீங்கன்னா 1 by 1 தான் என்னால் கொடுக்க முடியுது. அண்ட் எல்லா ஒர்க்கும் நானே செய்கிறதுனால எல்லாருக்கும் ஒரே டைமில் வீடியோ கொடுக்க முடியாது. கொஞ்சம் தயவு செஞ்சு காத்திருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இது மூலிமா சொல்லிக்கிறேன். இந்த மழை தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்கிறதுனால 2 வாரமாக நான் பேக்கிங் தரக்கூடிய அந்த பேக்கிங்கில் பார்த்தெல்லாம் யாருக்குமே அனுப்பலை. ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க. இந்த மலையிலேருந்து விடுபட்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் பார்சலில் அனுப்ப முடியும். அதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சகோதரி எனக்கு கழுத்து அடித்து திருப்பணும். அதே நேரத்தில் ப்ளவுஸோட கழுத்து ஃபினிஷிங் ரொம்ப நல்லாவும் இருக்கணும். அதே நேரத்தில் என்னதான் கழுத்து இழுத்தாலும் அது இழுவைக்கு வரக்கூடாது. அதாவது லூஸ் கொடுக்கக்கூடாது. அதுக்கு நான் எந்த மாதிரி நெக்கு தைக்கணும் அப்படின்னு சொல்லி முக்கியமாக அவங்க கேட்டது ரவுண்ட் நெக்குக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன மாதிரி தைச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்றைக்கி நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கழுத்தை அடித்து திருப்பி தான் தைச்சி காட்ட போகிறேன். அதே நேரத்தில் உங்களுக்கு எம்மிங் பீஸ் கொடுத்தா எந்த கிரீப் இருக்குமோ அதே அளவுக்கு கிரீப் கொடுத்து உங்களுக்கு நான் தைச்சி காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நைஸ் துணியை தவிர்த்து, அதாவது உள்ள நம்ம துணி கொடுக்கும்போது வெளியே தெரியாமல் இருக்கணும். அந்த மாதிரி துணிக்கு கொடுங்க. வெளியே தெரியற மாதிரி துணி இருந்தால் அதுக்கு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஏன்னா ரொம்ப அசிங்கமாக தெரியும். உள்ளே பிடிக்கக்கூடிய பீஸ் நீங்கள் கரெக்டாக ஒரே அளவு ஒரே சீராக ஒரே இடைவெளியில் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. பட் அப்படி இல்லாத பட்சத்தில் ரொம்பவே அசிங்கமாக தெரியும். அதனால் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தவிர்க்க முடியாத விஷயத்துக்கு நீங்கள் எம்மிங் பீஸ் எப்பயும் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ ஒரு நெக்கு இந்த மாதிரி தைச்சா எப்படி இழுத்தாலும் சரிதான், ப்ளவுஸே கிழிஞ்சாலும் இந்த கழுத்தோட லூஸ் கழுத்து லூஸ் கண்டிப்பாக வராது. அதை தான் எப்படிங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் தைச்சி காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் உங்களுக்கும் ஏதாவது டெய்லரிங் சார்ந்த சந்தேகங்கள் இருந்ததுன்னா, ஆல்ரெடி நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. இருந்தாலும் புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னோட அலைபேசி இருக்குது. உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். உங்கள் கேள்விக்கான விடை 1 by 1 நிச்சயமாக வரும். ஓகேங்களா? அப்படி இல்லாட்டி இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்து பீஸ் நம்ம கழுத்தை அடித்து திருப்பும் முன்னாடி பேசிக்காக நம்ம என்ன ஒரு விஷயம் செய்வோமோ அதை தான் நம்ம செய்ய போகிறோம். பட் அதோடு சேர்ந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு திங்ஸும் நம்ம பண்ண போகிறோம். எம்மிங் பீஸ் கொடுக்குற அளவு நம்ம எப்போவுமே துணி வெட்டுவோம் இல்லையா? ஸோ எம்மிங் பீஸ் கொடுக்குற அளவுக்கு அந்த துணி வெட்டுவோம் இல்லையா? அதே அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எம்மிங் பீஸ் கொடுக்குற அளவுக்கு துணி வெட்டிக்கலாம். இந்த மாதிரி நெக் டைப் நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடி அதோட எம்மிங் பீஸோட அந்த அமைப்பு கிராஸ் ரொம்பவே கரெக்டாக இருக்கணும். ஏன்னா கிராஸ் சரியாக கொடுக்காட்டி அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கழுத்தோட அமைப்பு ஃபினிஷிங் நல்லா வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தைக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். பட் அதே நேரத்தில் ஃபினிஷிங்கும் உங்களுக்கு அவ்வளோவா ஒரு சிறப்பான ஒரு தோற்றத்தை உங்களுக்கு கொடுக்காது. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் எப்படி உங்களுக்கு வெட்டி காட்டேன்னு சொல்லி பாருங்கள். இப்போ நான் வெட்டினேன் பார்த்தீங்களா? ஸோ இதே போல் துணியை நல்லா கிராஸ் எடுத்துக்கணும். ஃபுல் கிராஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஃபுல் கிராஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. அதற்கப்புறம் இதை நார்மலாக நம்ம எம்மிங் பீஸ் கொடுக்குறதுக்கு நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா? கிராஸ் கரெக்டாக இதில் பாருங்கள், கரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட், அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் அளவு கரெக்டாக வச்சு நம்ம தையல் போட்டுக்கணும். அதாவது எம்மிங் பீஸ் கொடுக்குறதுக்கு நீங்கள் என்ன விஷயம் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் முதல்லே செய்கிறீங்க. பட் இன்க்ளூட் தைக்கும் போது அதை உள்பக்கமாக செய்ய போகிறீங்க. அந்த தைக்கக்கூடிய விதமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கும். ஸ்பெசிஃபிகேஷனாக ஒரு சிறப்பம்சமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு லுக்கும் நல்லாயிருக்கும், கழுத்தோட அமைப்பும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன தான் இழுத்து நம்ம போட்டாலும் சரி தான், கழுத்தோட அமைப்பு மாறவே மாறாது.
அதற்காகத்தான் இந்த கழுத்து பீஸ் வந்து கிராஸ் வந்து ஃபுல் கிராஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நார்மலாக எப்பயும் வெட்டுற மாதிரி வெட்டிக்கோங்க. இப்படி இந்த மாதிரி நெக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி எம்மிங் பீஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா, இது வந்து ஒன்லி ரவுண்ட் நெக்குக்கு மட்டும் தான் நான் தச்சு காட்ட போகிறேன். ஆல்ரெடி இன்ட்ரோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. பட் இந்த ஒரு அமைப்பு வந்து நீங்கள் எந்த மாதிரி நெக்குக்கும் வந்து வச்சுக்கலாம். லீஃப் நெக்குக்கோ அல்லது ஸ்டார் நெக்குக்கோ அல்லது வந்து வேறு எந்த மாதிரி நெக்குக்கோ பாட் நெக்குக்கோ நீங்கள் வந்து இதே போல் ரெடி பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். பட் யூஸ் பண்ணக்கூடிய முறை வந்து இது தான். ஓகேங்களா. இப்போ இதை வந்து இந்த பீஸோட அமைப்பு பார்த்திங்கன்னா 1லேருந்து மோஸ்ட்லி 1.25 இன்ச்சுக்குள்ளே தான் இந்த பீஸோட அகலம் வந்து இருக்கணும். இதை வந்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. பட் எக்கார்ந்து கொண்டு இழுத்துடக்கூடாது. இழுக்காமல் நைஸாக வந்து இந்த துணியை வந்து கொடுக்கணும். பாருங்கள், கிராஸில் தான் நான் வந்து தைக்கிறேன். பட் தச்சு முடிஞ்சு வெளியே வரக்கூடிய இடத்துல பாருங்கள், அது வந்து எவ்வளோ நேராக இருக்குன்னு. ஒரு துளி கூட வந்து இது வந்து இழுக்கக்கூடாது. இழுக்காமல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே அந்த கிராஸ் வந்து இருக்கணும். இதே போல் முழுமையாக தைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய விஷயம் வந்து லைஃப் லாங் வந்து நமக்கு இருக்கணும். அப்படிங்கிறனால வந்து டைமிங் எடுத்து தான் நம்ம முதல்ல இதை செய்யணும். இது வந்து முன்கழுத்துக்கும் பின்கழுத்துக்கும் இந்த அமைப்பு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஷேப் வந்து இந்த மாதிரி நம்ம தைக்கக்கூடிய விஷயம் எந்த விதமான நெக்கோட அமைப்புக்கும் வந்து செட் ஆகும். ஓகேங்களா. அதனால தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து எடுக்க சொன்னேன். இப்போது கழுத்து வந்து அடித்து திருப்பறதுக்கு உண்டான முதல் பாசிபிளான ஒரு விஷயம் என்னென்னா வந்து கழுத்து அடித்து திருப்புறதுக்கு நம்ம உள்ளே பிடிக்கக்கூடிய அளவு வந்து நம்ம நோட் பண்ணியிருப்போம் இல்லையா. நமக்கு தெரியும் இல்லையா, 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு, 1/4 இன்ச்சு பாயிண்ட்டுனா 1/4 இன்ச்சு பாயிண்ட்டு. அந்த அளவு வந்து நீங்கள் வந்து எய்ம் பண்ணி முதல்ல வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து முதல்லே வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மெட்டீரியலில் வந்து நம்ம வந்து உள்பக்கமாக துணி கொடுத்து தைக்கும்போது இது வந்து வெளியே வந்து துணி இருக்கிறது, நம்ம உள்ள துணி கொடுத்து தைச்சிருக்கிறது வந்து வெளியே வந்து தெரியாது. இந்த அமைப்பு பாருங்கள், கரெக்டாக ஒன்று போல் ஒரே அளவில் வந்து தைச்சிக்கணும். நான் வந்து 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு வந்து துணி வந்து இதில் உள்பக்கமாக பிடிக்கிறேன். பட் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கழுத்தோட அமைப்புக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து துணி வந்து பிடிமானத்துக்கு விடுவீங்க. உங்களுடைய அமைப்புக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து கழுத்தோட அமைப்பு வந்து நீங்கள் வந்து தைச்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த பீஸ் வந்து நம்ம எப்பயும் ரெகுலராக தைக்கிற மாதிரி தைச்சிக்கிட்டோம். இதற்கடுத்து நம்ம இது என்ன செய்ய போகிறோன்னா, ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த எம்மிங் பீஸ், அதை வந்து ஏற்கனவே நம்ம தையல் போட்டிருக்கூடிய இடம், இதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், எந்த இடத்துல வந்து தையல் வந்து போட்டிருக்கணும் கரெக்டாக அந்த இடத்துலையே வந்து திரும்பவும் நம்ம ரெண்டாவது போடக்கூடிய இந்த தையல் வரணும். அதே நேரத்தில் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய கழுத்து பீஸ் உள்ள கொடுக்கக்கூடிய துணி வந்து பார்த்திங்கன்னா கழுத்து அமைப்பு எப்படி இருக்குதோ அதே போல் அந்த எம்மிங் பீஸை தான் வளைக்கணுமே தவிர துணியை வந்து இழுக்கக்கூடாது. எம்மிங் பீஸ் வந்து அதை தான் நம்ம வந்து நெக் டிசைனுக்கு ஏற்ற போல் வளைச்சி கொடுக்கணும். தச்சு முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து படிமானம் பாருங்கள் எப்படி படிமானம் ரெடியாக வந்து நிற்கிதுன்னு. அந்த படிமானத்தில் வந்து இருக்கணும், எம்மிங் பீஸ் இருந்தது கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த கழுத்தோட அமைப்புக்கு எம்மிங் பீஸை தான் திருப்புறேன் பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய துணியை தான் இழுக்கணுமே தவிர, அதாவது இழுக்காமல் வந்து வளைச்சி கொடுக்கணுமே தவிர, கீழே இருக்கக்கூடிய அந்த மெயின் பீஸை வந்து எம்மிங் பீஸோட அளவுக்கு நம்ம இழுத்துறக்கூடாது. கழுத்தோட சேஃபுக்கு ஏற்றாற் போல் இந்த எம்மிங் பீஸை வந்து கொடுக்கணும். அதே போல் ஏற்கனவே நம்ம தையல் போட்ட இடத்துல தான் இந்த எம்மிங் பீஸோட தையலும் வந்து வரணும். ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது இப்போ வந்து இதை வந்து வெட்டிக்கலாம். கரெக்டாக வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு அளவு தான் நான் துணி வந்து விட்டுருக்கேன். இந்த பிசுறு வந்து உள்ளே வந்து விட்டுருக்கேன். அந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய இடத்துல நம்ம வந்து சின்ன சின்னதாக வந்து அர்க்காத் போட்டுக்கலாம்.
அறுக்காத்து போட்டுட்டு இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிசுறு துணியை வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கோடு சேர்த்து தான் நம்ம ஓரத்தையல் போட்டுக்கணும். ஓகேங்களா? சிரமம் பார்க்காம நம்ம செய்யக்கூடிய இந்த விஷயம் லைஃப் லாங் இந்த ப்ளவுஸை வந்து காப்பாற்றும். கழுத்தோட அமைப்பை வந்து நல்ல பொசிஷனில் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம இதே அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா மேபி இன் ஃபியூச்சரில் வேறு நெக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தச்சு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். இது வந்து ரவுண்ட் நெக், ஏன்னா மோஸ்ட்லி வந்து இப்போது ரவுண்டு தானே நீங்கள் போடுறீங்க. யாராச்சும் ஒருத்தங்க தானே வந்து 10 ப்ளவுஸ் வந்தால் 2 ப்ளவுஸு தான் வந்து வேறு நெக்கு வருது. மோஸ்ட்லி மித்தி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் தான் வருது. ஓகே, இப்போ வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய பிசுரை வந்து லைனிங் பக்கமாக திருப்பி நான் வந்து ஓர தையல் போடுறேன். லைனிங் மேலே தான் தையலும் போடுறேன். இதே போல் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மெயின் பீஸையும் இந்த லைனிங்கையும் கரெக்டாக ஒன்று போல் வச்சிங்கன்னா கழுத்தோட அமைப்பு நீங்கள் அவங்களுக்கு வந்து எந்த நெக்கோட அமைப்பு இருந்தாலும் சரி தான் அது வந்து மாறவே மாறாது. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே உள்ளே இருக்கக்கூடிய துணி, மேலே இருக்கக்கூடிய துணி, 2 துணி, அது போக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஏற்கனவே ஒரு தையல் போட்டு அதற்கப்புறமா நம்ம கொடுத்துக்கூடிய அந்த ரவுண்டு ஷேப், அந்த எம்மிங் பீஸோட அமைப்பு, இது எல்லாமே கழுத்துக்கு வந்து நல்ல க்ரீப் வந்து கொடுத்துரும். பாருங்கள், தச்சிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிசுரை வந்து லைனிங்கில் பதிச்சு தையல் போடுறேன். இப்படி லைனிங்கில் வந்து பதிச்சு தையல் போடும்போது உள்ளே கொடுத்துருக்கூடிய அந்த எம்மிங் பீஸே வெளியே தெரியாது. பார்த்திங்களா, ஒன்று போல் அமைஞ்சிருக்கு பார்த்திங்களா, அதை போல் வரணும். இப்போ நீங்கள் இந்த அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அமைப்பாக வந்து வந்திருக்குன்னு. இப்போ முழுமையாக தச்சுட்டு இந்த பீஸை வந்து நான் வந்து கழுத்து பீஸை வந்து இழுத்து காட்டுறேன். பாருங்கள், நல்லா தான் இழுத்து காட்ட போகிறேன். ஒரு தையல் வந்து ஒரு எளிமையாக நம்ம செய்யக்கூடிய இந்த விஷயம் எப்படி வந்து அந்த கழுத்தோட அமைப்பு வந்து க்ரீப் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே டைரெக்டாக பார்க்க போகிறீங்க. பட் இந்த மாதிரி அமைப்பு வந்து நம்ம கொஞ்சம் நிதானமாக தான் செய்யணும் நண்பர்களே. அவசரப்பட்டு செய்யக்கூடாது. ஓகே, இப்போ அந்த கழுத்தோட அமைப்பு வந்துருச்சுங்களா? இந்த முன்பாகத்துக்கு ஒரு பக்கம் அமைச்சிட்டோம். இப்போ இந்த ரவுண்டு ஷேப் அழகாக வந்திருக்கு. இதை பாருங்கள், நல்லா இழுத்துட்டேன். நீங்கள் என்ன இழுத்து விட்டாலும் அந்த ரவுண்டு ஷேப் மாறாது. பாருங்கள், எத்தனை தடவை இழுத்தாலும் கொஞ்சம் கூட கழுத்தை லூஸ் கொடுக்காது. அந்த ரவுண்டு ஷேப்பு மாறவே மாறாது, ஒன்று போல் வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்படி நீங்கள் இழுத்துருந்தீங்கன்னா, முதல்ல தைக்கும்போது இழுத்துருந்தீங்கன்னா லேசாக வந்து அந்த அமைப்பு வந்து தூக்கி கொடுக்கும். அதுலேயே வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் கழுத்து அமைப்பு வந்து நம்ம வந்து இப்போ நல்லா வந்து படிமானம் கொடுத்து தைச்சிருக்கோமா இல்லை இழுத்து தைச்சிருக்கோமான்னு அந்த அமைப்பிலே வந்து தெரிஞ்சிடும். இப்போ யூஸ்வலாக பார்க்க போனீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 2-3 விஷயங்கள் நீங்கள் வந்து சேவ் பண்ணுறீங்க. என்ன ஒன்றுனா, நீங்கள் எம்மிங் பீஸ் கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துட்றீங்க. அதே நேரத்தில் அது உள்பக்கமும் போயிடுது. நீங்கள் எம்மிங் போடக்கூடிய வேலை வந்து மிச்சம். ஓகேங்களா? டைமிங் சேவ் ஆகுது. ஒன்லி ஊக்கு மட்டும் வச்சுட்டா போதும். அதே நேரத்தில் இந்த எம்மிங் பீஸ் வந்து உள்ளே கொடுத்து தைக்கும்போது இதோட ஃபினிஷிங்கும் இன்னும் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் கழுத்தோட லூஸும் வந்து வரதில்லை. ஸோ ஏகப்பட்ட பெனிஃபிட் வந்து இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ பயன்படுத்திக்கோங்க. இதையும் பாருங்கள், நான் தைச்சிட்டு காட்டுறேன். எவ்வளோ அழகாக ரவுண்ட் ஷேப் வந்து அந்த கரெக்டாக அமைப்பு வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம முக்கியமாக செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பார்த்து பார்த்து செய்யணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு 2 டைம் வந்து தைக்கும்போது கொஞ்சம் நீங்களே உங்களை அறியாமல் வந்து ப்ளே செஞ்சாலும் அதற்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து இதை நீங்கள் முயற்சி செய்யும்போது இதில் வந்து உங்களுக்கு எந்த பிழையுமே வராது. ஓகேங்களா? ஸோ லைஃப் லாங் வந்து இதே இந்த முறையை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வேலைக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைஃப் லாங் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது.
ஓகே, இப்போ வந்து முன்கழுத்து வந்து உங்களுக்கு தைச்சிட்டேன். இப்போ இந்த 2 முன்கழுத்தோட அமைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ இதையும் பாருங்கள், இழுத்து பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா நேர் பக்கமாக இழுக்கிறேன். என்ன இழுத்து போட்டாலும் அந்த அமைப்பு மாறவே மாறாது. துணி தான் ரொம்ப இழுத்தா துணி தான் கிளியுமே தவிர இந்த அமைப்பு வந்து மாறவே மாறாது. பார்த்தீங்களா, 2 பக்கமும் ஒரே மாதிரி அந்த கழுத்தோட அமைப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி உங்களாலையும் செய்ய முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக பாசிபிள். ஸோ இதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது பேக் தட்டு தைச்சிக்கலாம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இதில் பேக் பீஸ் தைக்கும்போது கீழேயும் நீங்கள் இதே முறையை வந்து நீங்கள் வந்து கீழே சில பேர் வந்து பட்டி பீஸ் அப்படியே மடிச்சிருவீங்க. சில பேர் வந்து நான் என்னோடய ஸ்டைலில் செய்கிற மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா. ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா அவுட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் வந்து பெட்டராக வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் வந்து கிடைக்கும். அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் இப்போ வந்து பார்க்க போகிறீங்க. தச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போது நார்மலாக ஒரு தையல் போடுற மாதிரி பின் கழுத்துக்கு வந்து போட்டுக்கலாம். தையலோட அளவு வந்து நீங்கள் கழுத்தோட அமைப்பு நீங்கள் எந்த நெக்கு தைச்சாலும் சரி தான், அந்த அமைப்பு வந்து ஒன்று போல் வந்து உங்களுக்கு வந்து வரணும்னா நீங்கள் மெயினாக வந்து இந்த எல்லாம் செய்யும்போது இந்த தையலோட அமைப்பு வந்து, அதாவது நம்பர் மிஷினில் வைக்கக்கூடிய நம்பர் வந்து 2ஆம் நம்பருக்கு மேலே வைக்காதீங்க. ஸோ அப்படி அந்த 2ஆம் நம்பர் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி தைக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த தையலோட அமைப்பு உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா க்ரீப் வந்து கொடுக்கும். அந்த வடிவமைப்பு நல்லா வந்து இருக்கும். இப்போ பாருங்கள், ஏற்கனவே தையல் போட்ட இடத்துல இந்த எம்மிங் பீஸ் கொடுக்குறேன். எக்கார்ந்த கொண்டு இந்த எம்மிங் பீஸை இழுத்துறவே கூடாது. அப்படியே துணியாக ஒட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒட்டி தான் கொடுக்கணும். இப்போ கழுத்தோட ரவுண்ட் ஷேப் வரும்போது இந்த எம்மிங் பீஸை தான் நான் வளைச்சி கொடுக்குறேனே தவிர இழுக்கவே இல்லை. கீழே உள்ள துணியும் இழுக்கலை, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எம்மிங் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதையும் இழுக்கலை. ஸோ துணியை வந்து கழுத்தோட அந்த வடிவமைப்பு கேட்டால் போல் வளைச்சி தான் கொடுக்கணுமே தவிர இழுத்து கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா. இந்த வளைவு வர இடத்துல வந்து லேசாக வந்து அந்த வளைவு வரக்கூடிய இடத்துல தூக்கும், அதை வந்து படிமானம் கொடுத்து தைக்கணும். நான் இப்படி தைக்கக்கூடிய அந்த பொசிஷனை இந்த ஸ்லோவாக தைக்கக்கூடிய விதத்தில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும்னு நம்புகிறேன். தைச்சி முடித்த பிறகு இதோட அமைப்பு பாருங்கள், நல்லா படிஞ்சு வந்துருக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒன்று போல் படிஞ்சிருக்கணும். இப்போ கீழே இடுப்பு பகுதியில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா முதல்லையே, அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி எம்மிங் பீஸ் கொடுக்குறீங்க. இதில் வந்து மிச்சம் எப்படியும் வந்து அந்த எம்மிங் பீஸ் வந்து மீதி வந்து இருக்கும். சில நேரங்களில் பத்தாமல் இருந்ததுன்னா மறுபடியும் இந்த கிராஸ் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே கழுத்து பீஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து துணியை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேயும் எந்த அளவுக்கு வந்து நம்ம தையல் வந்து போடணுமோ அதே அளவில் இந்த மீதி இருக்கக்கூடிய அந்த எம்மிங் பீஸ் துணியை வந்து கொடுக்குறீங்க. பத்தாத பட்சத்தில் இதை வந்து இது உள்பக்கம் நம்ம அடித்து திருப்ப போகிறோம். அப்படிங்கும்போது இதுக்கு மேலேயே வந்து நம்ம இதை வந்து இப்படியே மடித்து கொடுத்துடலாம். ஓகேங்களா. இப்போ எந்த இடத்துல முடியுதோ, இப்போ இங்கே முடியுது பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த முடிஞ்சக்கூடிய இடத்துல ஏற்கனவே வெட்டின பீஸை அப்படியே மடித்து கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமிங் சேவ் ஆகும், அதே நேரத்தில் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இது வந்து இதோட பிசிறு வந்து வெளியே தெரிய போகிறதில்ல. அதே போல் வந்து இந்த துணி வந்து வெளியே தெரியாது, உள்ள துணி கொடுத்துருக்கிறது வெளியே தெரிய போகிறதில்ல. அப்படிங்கும்போது நீங்கள் சுலபமாக இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே உள்ள அந்த இடுப்பு பகுதியிலையும் இதே க்ரீப், கழுத்து பகுதியில் என்ன க்ரீப் கிடைக்குதோ அதே க்ரீப் கீழே இடுப்பு பகுதியிலையும் கொடுக்கும். எதுக்காக க்ரீப்னு அதை பற்றி பேசுகிறோன்னா, கழுத்தோ அல்லது இடுப்பு பகுதியோ இந்த 2 இடத்துலையும் வந்து நல்லா க்ரீப் இருந்தால் தான் இடுப்பும் நல்லா கிச்சனு உட்காரும், கழுத்து பகுதியும் நல்லா கிச்சனு வந்து உட்காரும். ப்ளவுஸ் போடும்போது அமைப்பாக இருக்கும், லூஸ் கொடுக்காது. அதை தான் வந்து மெயினாக வந்து அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த மீதி இருக்கக்கூடிய பிசிறு வந்து வெட்டி விட்டுக்கலாம். ஆல்ரெடி வந்து இதில் க்ரீப்க்கு உண்டான அந்த துணி வந்து கொடுத்துருக்கறனால எக்ஸ்ட்ராவாக நம்ம துணி உள்ளே விடணும் தேவையில்லை, அதை வந்து வெட்டி விட்டுடலாம். இப்போ ஒரே அளவு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒரு ப்ளவுஸ் தைச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் லாங்காக நீங்கள் இந்த மாதிரி தான் ப்ளவுஸ் தைப்பீங்க. நீங்களே நினச்சாலும் வேறு எந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் வந்து தைக்க மாட்டீங்க.
உள் பக்கம் இப்போ ஜஸ்ட் வந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டுமே பிசுறு வைக்கிறேன். பட் என்ன தான் வந்து நம்ம இந்த மாதிரி தைச்சிட்டாலும் இதுலேயும் வந்து நம்ம ஓர தையல் வந்து வெட்டி விட்டு போடணும். அதாவது நான் சொல்கிறது கழுத்தில் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பட்டு அதை பார்க்காம செஞ்சிடணும். ஏன்னா நம்ம மெயினாக வந்து இது எதுக்காக செய்கிறோம்னா கழுத்தோட லூஸ் கொஞ்சம் கூட வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை செய்கிறோம். சின்ன சின்னதாக வந்து அறுக்கத் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து திருப்பியாச்சு. நல்லா நெரிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இடுப்பு பகுதியில் வந்து நீங்கள் வந்து ஓர தையலும் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் கழுத்தில் போட போகிற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நெரிச்சு விட்டுக்கோங்க. கழுத்தோட முழுமைக்கும் நெரிச்சு விட்டுக்கோங்க. இப்போ ஓர தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த தையல் போடும்போது பார்த்தீங்கன்னா நான் எந்த விதத்துலையும் இந்த தையலோட அமைப்பை வந்து நான் மாற்றவே இல்லை. அதாவது அந்த 2ஆம் நம்பர்னால் இப்போ வரைக்குமே அந்த 2ஆம் நம்பரில் தான் இருக்குது. அந்த நம்பரை எக்ஸ்டெண்ட் பண்ணவும் இல்லை, கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபினிஷிங் ஸ்டேஜ் முடிகிற வரைக்கும் அந்த தையலோட அமைப்பை மாற்றக்கூடாது. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே நெரிச்சு விட்டுருக்கறனால இந்த கழுத்தோட அமைப்பு பாருங்கள், தச்சு முடிஞ்சவொடனே காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்திருக்கு பார்த்தீங்களா. இது நீங்கள் என்ன தான் இழுத்தாலும் துணி தான் கிளியுமே தவிர ரவுண்டோட ஷேப் மாறவே மாறாது. கழுத்து லூஸ் கொடுக்கவே கொடுக்காது. இப்போ இடுப்பு பகுதியில் நம்ம ஏற்கனவே 1 இன்ச்சு அளவுக்கு தையல் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியே போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு இடுப்பு பகுதியில் வந்து நல்ல க்ரீப்பும் இருக்கும், பார்க்கும்போது நல்ல லுக்கும் இருக்கும், யூஸிங்க்கும் வந்து நல்லாவும் இருக்கும். ஓகே, சூப்பராக வந்து தைச்சிட்டோம். இப்போது இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களோட ப்ளவுஸோட அமைப்பு பாருங்கள் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி அழகாக வந்து உங்களுக்கு வந்து வரப்போகுது. ஸோ இந்த வீடியோவை இது வரைக்கும் முழுமையாக பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களும் கூட. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களும் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட விருப்பப்பட்ட வீடியோக்கள் வந்து கிடையாது. மக்கள் என்ன வேணும்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கு உண்டான வீடியோவை தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது எல்லா புகழும் இறைவனையே சாரும். எனக்கு நீங்கள் நிறைய பேர் நன்றி சொல்கிறீங்க, அதற்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இறைவன் இந்த கூடு மூலியமாக வந்து, அதாவது இந்த பொருள் மூலியமாக இதை செய்யடான்னு சொல்கிறேன்னு நான் செய்கிறேன். நான் வெறும் கருவி, ஓகேங்களா. அதனால் நீங்கள் வந்து எந்த நன்றி சொல்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து இறைவனுக்கே நன்றி சொல்லுங்கள். அது அவரு போய் சேரட்டும். எனக்கு எந்த நன்றியும் வேண்டாம், எந்த புகழும் எனக்கு வேண்டாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கும் வேறு ஏதாவது வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கக்கூடிய கேள்விகளில் உங்களுக்கும் டெய்லரிங் சார்ந்து ஏதாவது கேட்கணும் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம். உங்கள் கேள்விக்கிற விட நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து சார்ந்து வரும். அப்படி இல்லாட்டி 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னுடைய அலைபேசி இருக்குது. உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து அனுப்பி வைக்கலாம். உங்களுக்கு கேள்விக்கான விடை நிச்சயமாக 1 by 1 நான் தர்றேன். ஸோ இதே போல் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.